சிவாய. இன்றைக்கி நம்ம இந்து முன்னணி தளத்தில் திருமாவளவன் பிரிட்டிஷ் மிஷினரிக்கு ஆதரவாக சில விஷயங்கள் சொல்கிறத பற்றி பேசியிருந்தோம். உடனே சில அரேபியன் பர்சன்ஸ் அரேபியன் ஆளுகள் சங்கியல் ஒலிகன்னு போட்டாங்க. நம்ம அவங்க தளத்தில் போய் எதுவும் கண்டுக்கிறதில்ல, பட் அவங்களாம் நம்மளை வம்பிழுக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நான் போய் நம்ம எதிரியோட பேச்சு கொடுக்கணும். அவன்கிட்ட பேச்சுனாவே கருத்து பரிமாற்றனா தான் நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கலாம், நிறை குறையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்கன்னொன்னே, நீங்கள் இந்துத்துவாக சேரக்கூடாது, மத சார்பின்மை இல்லாமல் இருக்கணும், நீங்கள் இந்து அப்படின்னு சேரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்னை என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்துக்களாக ஒற்றுமையாகவே இருக்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு முன்வைக்கிறாரு. நான் அதுக்கு கருத்துக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த அரேபியன் மதத்தில் என்னென்னலாம் பிரிவுகள் இருக்குது. நம்மளாவது வேலையை வச்சு தான் ஜாதின்னு சொல்கிறோம், மீனவர் அந்த இது ஆசாரி அப்படின்னு. இவங்க இனம் பொருளாதாரத்தை வச்சு ஜாதி வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு. சரி, இதுக்குள்ளே போவோம். நம்மளை ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருல்ல, இவன் மத சார்பின்மை இல்லாமல் இருக்காரா அப்படின்னு நான் பார்க்கணுன்னு பார்த்தேன். அப்துல் ரஹ்மான், அப்துல் ஹக்கீம், அப்துல் காதர், அப்துல் சமத், அப்துல் அல்லா, அப்தாரி, அல்லு முகமது, அல்லி, அபு அக்பர், அசார், பிரியாணி, ஃபைசல், ஃப்ரிஷுத், ஹைசல், ஹலீஸ், ஃபயாஸ், ஜபருதீன், ஜலாவுதீன், காதர், கிஃபித்திர், குலலை, மைதீன், மீரான், முகமது அலி, முகமது ஜபி, முத்துப்பேட்ட முகமது, நைனார், நிஷாம், நஃபீர், ரஃபி, ரம்ஜான், ரசூல், சாதிக், சலீம், சமர், சம்சு, சாஹு, ஷேக், ஷையத், தமூர், அன்சாரி, உமர், யூசுஃப், ஜஹீர். அரபியில் நிறையா பேர்கள். சில அரபிலாம் என்னால் படிக்கவே முடியலை. இந்த தமுமுக இதில் தான் அவங்க இவ்வளவு இதாக மூலச்சலவையாக இவ்வளவு கனெக்டடாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளை சேரக்கூடாது, இவங்க இவ்வளவு ஒற்றுமையாக இருந்துக்கிட்டாங்க. 5% உள்ளவங்க இவ்வளவு ஒற்றுமையாக இருக்காங்க, ஆனால் நம்ம 90% மேலே உள்ளவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு